இந்த தண்ணீர் அங்கே வந்தபடியினால் வெகு ஏராளமான மச்சங்கள்னா என்ன, மீன்கள் உண்டாயிருக்கும். இந்த தண்ணீர், இந்த வேர்டு காலையில இருந்து என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கு. அப்படியே அந்த வேர்டை ஸ்கிப் பண்ணிட்டு நேற்றுள்ள செர்மனுக்கு தான் உள்ள போய் பார்த்தேன், முடியவே இல்லை. 9:15 வரை போராடிட்டு, அதுக்கப்புறம் ஓடி போய் 9:15 இல்லை. அந்த வேர்டை மைண்ட்லேருந்தே ஆண்டவர் தூக்கிட்டாங்க. அந்த வேர்டு லேப்டாப்பில் இருக்கு, ஆனால் உள்ள இல்லை. ஆனால் இந்த வேர்டை வச்சு இந்த தண்ணீர் அங்கே வந்ததினால், இந்த வார்த்தை என் ஜனங்கள்கிட்ட சொல்லிடு. பரிசுத்த ஆவியானவர் போர்ஸ் பண்ணி கொண்டே இருந்தார். இந்த தண்ணீர் அங்கே வந்ததினால் இதுவரை உண்டாயிராத பல காரியங்கள் உண்டாகும்படிக்கு இன்னைக்குள்ள வார்த்தையை நல்ல கவனமாய் கேளுங்கள். இந்த நதியை பரிசுத்த ஆவியானவரோடு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறதை நமக்கு தெரியும். நன்றாய் தெரிந்த வேத பகுதி, அதிக முறை இந்த மேடையிலே பேசப்பட்ட பகுதி. 1வது வசனத்தில் படிக்கும் போது ஆலயத்திலிருந்து இந்த நதி புறப்படுகிறது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாயும் என்று சொன்னார், புறப்படும் என்று சொன்னார். அது பரிசுத்த ஆவியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவியானவரால். இதற்கு முந்தின வசனத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு புறப்பட்டு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலிலே விழும். எப்பேற்பட்ட வனாந்திரமானாலும் பரிசுத்த ஆவியானவரால் அதை செழிப்பாக்க முடியும். இதை நம்புறவங்க சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நமக்கு தெரியுமே ஒரு வசனம், பலத்தினாலும் பராக்கிரமத்தினாலும் தேவ ஆவியினாலேயே. இந்த தண்ணீர் அங்கே வந்ததினால், இந்த தண்ணீர் அங்கே வந்ததினால் வெகு ஏராளமான. எனவேதான் ஒரு தேவ பிள்ளை தேவனை நோக்கி காத்திருக்கணும். எனக்கு இனி வாழ்வு என்றால் அது உம்மால் மட்டுமே. எனவேதான் புலம்பல் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்திலிருந்து தேவன் நோக்கி பார்க்கும் மட்டும் என் கண்கள் சொரிந்து கொண்டே இருக்குது. நீங்க பார்க்கும் மட்டும். இந்த தண்ணீர் அங்கே வந்ததினால், ஆண்டவரே நீங்க வந்துட்டீங்கன்னா, ஹல்லேலூயா. ஒரு பாடலை அடிக்கடி பாடும், நீர் வந்தால் சூழ்நிலை, நீர் வந்தால் சூழ்நிலை முடியாததும் சாத்தியமாகுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், முடியாததோ நிறைவே நிறைவே நிறைவே. ஆவியான தேவநதி, தேவநதி. ஹல்லேலூயா. இந்த தேவநதி வருகிற இடத்துல என்ன உண்டாகும் தெரியுமா? நமக்கு தெரியும், ஏதேனிலே இருந்து ஒரு நதியை கர்த்தர் பாய பண்ணுகிறார். இந்த நதிக்கு ஒரு பெயர் கொடுக்க வேண்டுமானால் 65வது சங்கீதத்துல இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 65வது சங்கீதம் 9வது வசனத்துல, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு அந்த தண்ணீர்
அங்கே வந்ததினால். ஆமென். என்ன வந்தா நீங்க வாழ்ந்திருப்பீங்க அப்படின்னு கேட்டா, அந்த தண்ணீர் 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 வேண்டும், தண்ணீர் வேண்டும். அப்படி போராடுறதுல கெஞ்சணும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன், வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை. வறண்டு இது தெரியணும் சபைக்கு. ஆண்டவர் இந்த நாளிலே ஆவியில் அதிகமாய் உணர்த்தி சொல்ல வைக்கிற வார்த்தை என்ன தெரியுமா? உனக்கு தெரிஞ்சிருக்கணும், வேற என்ன வந்தாலும் உன் லைஃப் செழிப்பாகாது. இந்த தண்ணீர் வந்தால், ஆதியாகமம் 2வது அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா 10 முதல் தோட்டத்துக்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனில் இருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து 4 பெரிய ஆறுகள் ஆயிற்று. ஆமென். முதலாம் ஆற்றுக்கு பைசோன் என்று பேர். அது ஆவிலா தேசம் முழுவதையும் சுற்றி ஓடும். அவ்விடத்திலே பொன் விளையும். அங்க பொன் விளைய காரணம் என்ன? இந்த நதி அதை சுற்றி ஓடுச்சு. அதை சுற்றி ஓடுச்சு. ஹல்லேலூயா. அப்படியே நம்மளை சுத்தி ஓடட்டும் இந்த நதி. நதி சுற்றி ஓடும் போது என்ன உண்டாகும்? என்ன உண்டாகும்? 65வது சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. 9வது வசனத்திலே, தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இப்படி நீர் அதை திருத்தி அவர்களுக்கு தானியத்தை விளைவிக்கிறீர். அதன் வரப்புகள் தணியத்தக்கதாய், அதன் படைசால்களுக்கு தண்ணீர் இறைத்து மழைகளால் அதை கரைய பண்ணி அதன் பயிரை ஆசீர்வதிக்கிறீர். வரப்புகள் எல்லாம் தனியும். நம்முடைய வாழ்க்கையில நாம போட்ட வரப்புகள் உண்டு, சத்துரு போட்ட வரப்புகள் உண்டு. இவன் லைஃப்ல இதுக்கு மேல முன்னேறிடக்கூடாது. இதுக்கு மேல பாருங்க, பாருங்கள், அநேகருக்கு நிறைய முயற்சி பண்ணுவாங்க. ஆனா கைகூடி வரும்போது அங்க ஒரு வரப்பு இருக்கும். அடுத்த ஸ்டெப் போக முடியல. இந்த வரப்பு எப்பொழுது தனியும்? இந்த பெரிய பர்வதம் சமபூமி ஆகணும்னா அது பலத்தினாலும் அல்ல, அது பராக்கிரமத்தினாலும் அல்ல, அது தேவனுடைய ஆவியினாலே. தண்ணீர் வரணும், தண்ணீர் வரணும். தண்ணீர் வந்தாதான் கண்ணீர் மாறும். ஹல்லேலூயா. பல கண்ணீர் மாறணும்னா வறண்டு, ஆமே, ஒன்னும் பார்க்க முடியாம கண்ணீர் கண்ணீர் கண்ணீர். இதுவரை உன் வாழ்க்கை கண்ணீர் கண்ணீர் இருந்துச்சு. இன்று முதல் உன் வாழ்க்கை தண்ணீர் தண்ணீர் இருக்க போகிறது. ஆமென் சொல்றவங்க. அந்த தண்ணீர் அங்கே வந்ததினால், நான் இன்னும் செய்திக்குள் போகவில்லை. இந்த தண்ணீரின் விசேஷத்தை அறியணும். அது செழிப்பாக்குகிற தண்ணீர். வெறுமையும் ஒழுங்கின்மையுமான பூமியில தான் ஏதேன் என்னும் தோட்டத்தை உண்டாக்கினார். அந்த ஏதேன்ல ஒரு நதி இருக்கிறது. இந்த நதி செழிப்பாக்கும். ஆமென். ஏசாயா 27வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை என்ன? 1வது வசனத்திலே, அக்காலத்தில் கர்த்தர் லிவியாத்தான் என்னும் நீண்ட பாம்பை, லிவியாத்தான் என்னும் கோணலான சர்ப்பத்தை கடிதும் பெரிதும் பலத்ததுமான, இதான் வரப்பு. இதை கர்த்தர் பட்டயத்தால் என்ன பண்ணுவாராம்? தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அக்காலத்தில் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும். ஆமென். ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட கேளுங்க, தண்ணீர் வேண்டும். அந்த தேவ நதி. இந்த நதியினால என்ன உண்டாகிறது? செழிப்பு உண்டாகிறது. இந்த நதியினால என்ன உண்டாகிறது? சங்கீதம் 46:4 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த நதியினால என்ன உண்டாகிறது? சந்தோஷம், மகிழ்ச்சி. அநேக குடும்பங்களிலே
இந்த மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது உண்மையிலே நஷ்டப்பட்டு பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. மகிழ்ந்து எத்தனை நாட்கள் ஆகிவிட்டது. எத்தனை குடும்பங்கள் சில தங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சொல்லும் போது உள்ளெல்லாம் உடையும். ஏன்னா அந்த குடும்பத்தில் அந்த மகிழ்ச்சி என்பதே அது எட்டாத ஒரு கனியாக மாறிவிட்டது. ஆனா இந்த நதி மகிழ பண்ணும். என் குடும்பத்துல மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு ஆண்டவர் தண்ணீர் தாரும். இந்த தேவ நதி என் குடும்பத்துக்குள்ள பாயட்டும். எசேக்கியேல் 47 அதனுடைய 8 சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த தண்ணீர் கிழக்கு தேசத்துக்கு போய் வனாந்திர வழியாய் ஓடி கடலில் விழும். இது கடலில் பாய்ந்து விழுந்த பின்பு அதன் தண்ணீர் ஆரோக்கியமாகும். அடுத்த வசனம் 9வது வசனம், சம்பவிப்பது என்னவென்றால் இந்த நதி போகும் இடம் என்றும் சஞ்சரிக்கும் ஜீவ பிராணிகள் யாவும் ஆரோக்கியப்பட்டு பிழைக்கும். ஆரோக்கியம் உண்டாகும், செழிப்பு உண்டாகும், ஆமே, சந்தோஷம் உண்டாகும், ஆரோக்கியம் உண்டாகும், தேவ பாதுகாவல் உண்டாகும். தேவ பிள்ளைகள், ஆமே, இது சிம்பிளா சொல்லணும்னா, ஆவியானவரே உங்களால மட்டும்தான் பாயிட முடியும். உங்களால மட்டும்தான் முடியும். ஆமே, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் இந்த தண்ணீர் அங்கே வந்ததினால், இந்த தண்ணீர் அங்கே வர காரணம் என்ன? எசேக்கியேலை கர்த்தருடைய சமூகத்திலே கொண்டு வந்தார். இப்ப நம்ம செய்திக்குள்ள போக போறோம். இந்த தண்ணீர் வரும், தண்ணீர் வரும், தண்ணீர் வரும் சொல்லிட்டு உங்களை அனுப்பி விடுவதற்கல்ல, பரிசுத்த ஆவியானவருக்கு கொண்டு வந்து இந்த வார்த்தைகளை பேச வைத்தது. தண்ணீர் வரணும். தண்ணீர் வரணும்னா நீ வரணும். இன்னைக்கு கத்த தருகிற வார்த்தை இதுதான், சமூகத்தில் நிலைத்திருங்கள், உங்களுக்கான தண்ணீர் உங்களை நோக்கி வரும். ஹல்லேலூயா. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம், சேரும் இடமெல்லாம் ஆறுதலே, சேரும், ஆமென், செல்லும் இடமெல்லாம் செழிப்பு தானே, செல்லும் இடமெல்லாம் வாருமையா, வாருமையா போதகரே, வாருமையா, ஆமென், வற்றாத ஜீவன் நதியாக வாருமையா, வாருமையா, எரும மலரே